எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய உரையின் இறுதியிலே புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை சொல்லி போனார்கள். அந்த பாட்டு அவர்களுக்காக பாடியதல்ல. எனக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதிலே வைத்து பாடிய பாட்டு அது. ஏனென்றால் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர்களாக இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கட்சி தேர்தல் நடைபெற்ற போது தலைவராக நான் தான் வரவேற்று அதற்காக பாடுபட்டவர், அதற்காக ஆட்களை சேர்ந்தவர். அதை நன்றி என்று சாகர வரையிலே உண்டு. அதே போல இந்த பொறுப்புக்கு நான் வரவேற்று என்று விரும்பியவர்கள் அவரும் ஒருவர். ஆகவே நான் அவருக்கு விளக்குள்ள 40 வருஷத்தின் காரணமாக இந்த பாடகை அவர் சொன்னாலும் கூட இப்படித்தான் கருதி கொள்ளுகிறேன். என்னதான் நடக்கட்டுமே, நீதி மறைகட்டுமே, தன்னாலே வெளிவர தயங்காதே, ஒரு தலைவர் இருக்கின்றால் மயங்காதே, ஒரு தலைவி இருக்கின்றால் மயங்காதே என்று சொல்லவில்லை, ஒரு தலைவர் இருக்கின்றால் மயங்காதே என்று அன்றைக்கு என்னை குறிப்பிட்டு சொன்னார். இதை இந்த அவையிலே உள்ள உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த அவையை சிறப்பாக நடத்த வேண்டும்.